வெல்கம் டு சினி நியூஸ். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் விமர்சனத்தை பார்க்கலாமா? வாங்க, தனுஷோட இந்த இயக்கத்தில் வந்த இந்த படம் வர்த்தா வர்த் இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர்களான பவிஸ், அனிகா சுரேந்திரன், இசை ஜிவி பிரகாஷ்குமார், இயக்கம் தனுஷ். இப்படி வெளியான இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். பவர் பாண்டி ராயன் படத்தை தொடர்ந்து தனுஷ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கலகலப்பான ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகியிருக்கு. கரகரப்பான தனுஷ் குரலில் லவ் ஃபெயிலியர் பாடலுடன் தொடங்கும் படத்தில் பார்வையாளர்களை பெரிதளவில் குழப்பும் கதையாக இல்லாமல் இது ஒரு வழக்கமான காதல் கதைதான் என்று டைட்டில் கார்டில் இயக்குனர் தனுஷ் தெரிவித்து விடுகிறார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் இளம் நடிகர்களான பவிஸ், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், வெங்கடேஷ் மேனன், ராபியா காத்தூன், ரம்யா ரங்கநாதன் உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. சீனியர் நடிகர்கள் சரத்குமார், சரண்யா பொன்வண்ணர், ஆடுகளம் நரேன் ஆகியோரும் தங்களோட நடிப்பை சிறப்பாக நடித்திருக்காங்க. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடித்திருக்காங்க. தனுஷின் அக்கா மகனான பவிஸ் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படம் அவருக்கு ஹாலிவுட்டில் சிறந்த எதிர்காலத்தை கொடுக்குமா? அவரது நடிப்பு எப்படி இருந்தது? அந்த வழக்கமான காதல் கதை சுவாரஸ்யமாக இருந்ததா, இல்லை கிரிஞ்சா இருந்ததா என்பது குறித்து பார்ப்போம் வாங்க. காதலுக்கும் காதல் தோல்விக்கும் இடையே மாட்டிக்கொண்ட இளைஞர் இறுதியில் கைவிட்டது காதலையா இல்ல காதல் தோல்வியா என்பதைத்தான் இப்படத்தின் இயக்குனரான தனுஷ் சொல்ல முயற்சித்திருக்கிறார். குடும்பங்கள் கொண்டாடும் படமாகவும் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் ஆபாச காட்சிகள் இல்லாத படமாகவும் இந்த படம் வெளிவந்திருக்கு. லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்பதை நீக் திரைப்படம் வலியுறுத்துகிறது. நிலாவாக அனிகா சுரேந்திரன் மீதான காதலை மறக்க முடியாமல் இருக்கும் பிரபுவுக்கு, அதாவது பவிஸுக்கு திருமணம் செய்து வைக்க சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேந்திரன் முடிவெடுக்கின்றனர். பிரபு தனக்கு திருமணம் வேண்டாம் என தெரிவிக்கிறார். ஆனால் வழக்கமாக தமிழ் சினிமாவில் நடப்பது போன்றே இந்த காட்சியும் நகர்ந்து மெல்ல மெல்ல செல்லுது. வலுக்கட்டாயமாக ஹீரோவை பெண் பார்க்க அழைத்து செல்கின்றனர் குடும்பத்தினர். பெண் பார்க்கும் இடத்துல பிரபுவிற்கு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் காத்திருக்கிறது. பெண் வந்து வேறு யாரும் இல்லை, அவருடன் பள்ளியில் படித்த பிரியா பிரகாஷ் வாரியர் தான். பிரபுவை பார்த்ததும் பிரியா வாரியர், டே இங்க நீ என்னடா பண்ற என்கிறார். நீ எனக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு கனவுல கூட நினைத்தும் பார்க்கல என்ற கூறவும் பிரபுவும் பிரியா வாரியரை பார்த்து நானும் தான். அவர்கள் இருவரையை பார்த்து ஆடுகள நரேன், சரண்யா பொன்வண்ணன், பிரியா வாரியரின் அப்பா அம்மா ஆகியோர் ஷாக் ஆகின்றனர். பின்னர் பிரபுவும் பிரியா வாரியரும் திருமணம் செய்து கொண்டதுக்கு முன்பு பேசி பழகி புரிந்து கொண்டு திருமணம் செய்வதாக முடிவெடுக்க இதற்கு இரு வீட்டாருமே சம்மதம் தெரிவிக்கின்றனர். பின்னர் பிரியா வாரியர் போடும் கண்டிஷன்களை கண்டு மிரண்டு போகும் பிரபு பிரியா வாரியரிடம் காதல் எதையும் எதிர்பார்த்து வராது என தெரிவிக்கிறார். அதற்கு பிரியா வாரியர், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனால் நாம லவ்வர்ஸ் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போறோம், மேரேஜ்னு வரும்போது கண்டிஷன்ஸ் உண்டு, அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு தெரிவிக்கும் போது தியேட்டரில் அப்ளோஸ் வாங்குகிறார் பிரியா வாரியர். திடீரென பிரபுவுக்கு அவனது முன்னாள் காதலியான நிலாவின் திருமண அழைப்புதல் வருகிறது. இதனால் தனது காதல் குறித்தும் காதல் தோல்வி குறித்தும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹீரோ. சமையல் கலை பயிலும் பிரபு பணக்கார பெண்ணான நிலாவை காதலிக்கிறார். இது அவரது பணக்கார அப்பாவாக வரும் சரத்குமாருக்கு பிடிக்கவில்லை. இதனால் நிலாவுக்கும் பிரபுவுக்கும் இடையே பிரச்சனை முட்டுகிறது. ஒரு கட்டத்தில் அவளது அப்பாவிடம் நிலா சந்தோஷமாக இருப்பதற்காக பிரபு அவளை விட்டு பிரிய இருவருக்கும் பிரேக்கப் ஆகிறது. கடைசியில் என்ன ஆனது, யார் யாருடன் சேர்ந்தார்கள் என்பதுதான் இந்த கதையாகவே அமைந்திருக்கு.
ஹீரோ என்ட்ரி பிரேக்கப் பாடலுடன் தொடங்குவது புதிது என்றாலும் கதையில புதிதாக ஏதாவது இருக்க வேண்டாமா? இல்லையா? படம் முழுக்க கிரிஞ்சாகத்தான் இருக்கிறது. மலையாள நடிகர் மேத்யூ தாமஸின் நடிப்பு மட்டுமே இதில் ஆறுதல். ஹீரோவின் நண்பனாக வந்து ஸ்கோர் செய்திருக்கிறார். மலையாளத்தில் வந்த பிரேமலு திரைப்படம் 2K கிட்ஸ்களை கவர்ந்த அளவுக்கு கூட நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம் இல்லை என்பது வருத்தமேதான். மேலோட்டமாக ஜாலியாக நண்பர்களுக்குள் நடக்கும் காதல் கதை போல எடுத்து வைத்திருக்கிறார் தனுஷ். ஏன் இந்த முகத்தில் ரொமான்ஸ் வர மாட்டேங்குது என்பது போலத்தான் பவிஷின் நடிப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். ஒருவேளை இயக்குனர் தனுஷ் வசனத்தை மறக்காதே முகத்தை அப்படியே வைத்துக்கொள் என கூறியிருப்பாரோ இல்லை. முதல் படம் என்பதால் இவ்வளவு தான் வந்ததா என தெரியவில்லை. ஆனால் படத்தில் பவிஷ் பேசுவது, அவருடைய லுக் எல்லாம் பார்த்தால் குட்டி தனுஷ் நடித்தது போன்ற உணர்வை தான் தருகிறது. சுமாரான நடிப்பு தான், பெரிதளவில் ஈர்க்கவில்லை. அனிகா சுரேந்திரனும் ஓகே ரகம் தான். மேத்யூ தாமஸ், பிரியா வாரியர் நல்லா ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில் பின்னி பெடல் எடுத்திருக்கிறார். பிரேக்கப் பாடல், காதல் பாடல், கோல்டன் ஸ்பேரோ பாடல்கள் துள்ளலாட்ட போட வைக்கின்றன. பின்னணி இசையும் கதை கேட்டார் போல் நெஞ்சை கரைய வைக்கிறது. கோல்டன் ஸ்பேரோ பாட்டில் வந்த பிரியங்கா மோகனின் ஆட்டமும் ரசிகர்களுக்கு தியேட்டரில் ட்ரீட்டாகத்தான் அமைந்திருக்கு. இந்த படத்துக்கு அந்த பாடலும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூவும் பக்காவாக இருக்கு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தில் வரும் இளம் நடிகர்களை பார்த்தால் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களை போன்றே தெரிகின்றனர். இவர்களுக்கு திருமணம் நடக்கும் காட்சிகளை காணும் போது என்ன சார் குழந்தை திருமணமான்னு நினைக்க வைக்குது. அப்படி ஒரு மைண்ட் செட் தான் வருது. பவிசுக்கு ஜோடிகளாக நடித்திருக்கும் அனிகா, பிரியா வாரியர் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களை நியாயப்படுத்தி இருக்கின்றனர். படம் முடியும் நேரத்தில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் 2 லீட் கொடுத்து முடித்திருக்கிறார் தனுஷ். பெரிய எதிர்பார்ப்புடன் சென்று பார்க்கக்கூடிய படம் இல்லை என்றாலும் தனுஷுக்காக ஒரு முறை சென்று பார்க்கலாம். அப்படித்தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதோட இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களோட விமர்சனத்தையும் பற்றி தெரிவித்திருக்காங்க. அந்த தொகுப்பையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் மூலம் ஒரு இயக்குநராக தனுஷுக்கு இன்னொரு வெற்றி கிடைத்துள்ளது. ஃபன்னான ரொமான்டிக் காமெடி திரைப்படம் இது. விறுவிறுப்பான திரைக்கதையுடன் கூட வழக்கமான காதல் படம். கிளைமேக்ஸ் ஃபன்னாக உள்ளார். பவிஷ் தனியாக தெரிகிறார். சில இடங்களில் இளம் வயது தனுஷை நினைவூட்டுகிறார். மேத்யூ தாமஸ் சிரிக்க வைக்கிறார். நாயகிகள் அனிகா, ரபியா, ரம்யா சிறந்த பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஜிவி பிரகாஷின் இசை அருமை. ஃபன்னான ரொமான்டிக் காமெடி திரைப்படத்தை எடுத்து கொடுத்துள்ளார். அனைவரும் பார்க்கலாம் என ரமேஷ் பாலா என்பவர் பதிவிட்டிருக்கிறார். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் எனக்கு பிடித்திருக்கிறது. மேத்யூ தாமஸ் என்ன ஒரு வைப் கொடுத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷின் இசையும் அருமை. தனுஷ் சொன்ன மாதிரி இது வழக்கமான காதல் கதை தான். ஆனால் கியூட்டான அழுத்தமான காட்சிகள் நிரம்பி இருக்குது என அவினாஷ் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். முழுக்க முழுக்க நகைச்சுவை, பொழுதுபோக்கு நிறைந்த படம். தனுஷ் என்ன சொன்னாரோ அதை தான் கொடுத்திருக்கிறார். வழக்கமான காதல் கதையை அனைவருக்கும் பிடிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் தனுஷ் என இன்னொரு ட்விட்டர் பதிவிலையும் பதிவிட்டிருக்காங்க. இப்படி கியூட்டான கமெண்ட்ஸ் எல்லாமே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு வந்து கொண்டே இருக்கு. நீங்களும் தியேட்டர்ல சென்று ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சு வரலாம். அப்படிப்பட்ட திரைப்படத்தை தான் தனுஷ் இயக்கி எடுத்திருக்கிறார். இந்த திரைப்படம் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸா சொல்லிடுங்க. இது போன்ற காரணிகளை உடனுக்குடன் தெரிவிக்கல நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.